அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நான் இத்துடன் 2 குக்கர்களை அடுப்பில் வைத்து குக்கர் எவ்வாறு சரியாக இருக்கிறது என்பதை தெளிவாக உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு கேஸ் ஸ்டவ்வில் 2 குக்கர்களை வைத்து தண்ணீரை கொதிக்க வைத்திருக்கின்றேன். இந்த 2 குக்கர்களில் கருப்பு குக்கர், அதாவது பெரிய குக்கர், வெளிமூடி குக்கர், இந்தியாவில் தெற்கு மாநிலங்கள் மட்டும் அதிகமாக உபயோகிக்கும் குக்கர் வெளிமூடி குக்கர். இதில் 3இல் 2 பகுதி உள்ளே பொருட்கள் வைக்கலாம். தண்ணீர் சரியாக வைக்க வேண்டும். அளவிற்கு அதிகமாக வைத்தால் பொங்கி தண்ணீர் வெளியே வரும். வெளியே வரும் நீராவி காற்றில் கலந்து தண்ணீராக வந்து கேஸ் ஸ்டவ்வில் உள்ள பர்னரையே அமர்த்திவிடும். அதே நேரத்தில் தண்ணீர் உள்ளே இல்லாததால் உள்ளே இருக்கின்ற பொருள் கெட்டு போய்விடும். ஆகையால் சரி தண்ணியாக வைக்க வேண்டும். 3இல் 2 பங்கு அளவு பொருட்கள் உள்ளே வைக்க வேண்டும். உள்ளே ஒரு சிறு பாத்திரத்தை வைத்து அதை ஒரு மூடி வைத்து மூடி வைக்கக்கூடாது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது உள்ளே வைக்கும் தட்டு மேலே உள்ள வெயிட் வால்வில் போய் அடைத்து கொண்டால் குக்கரில் ரிப்பேர் ஏற்படுவதற்கு வசதியாக இருக்கும். ஆகையால் இப்பொழுது இந்த கருப்பு குக்கரில் வெயிட் சரியாக இல்லாததால் தண்ணீர் கொதித்து கொண்டே இருக்கிறது. நாம் பலவந்தமாக கையில் தூக்கினால் மட்டுமே உள்ளே இருந்து நீராவி வெளியே வருகிறது. இதுபோன்று குக்கர்களில் கம்ப்ளைண்ட் இருந்தால் உள்ளே இருக்கும் அரிசி போன்ற பொருட்கள் குழைந்துவிடும், தீர்ந்துவிடும். அதே நேரத்தில் அருகில் உள்ள உள்மூடி குக்கர், இந்தியாவில் அதிகமான மாநிலங்களில் உபயோகிக்கும் குக்கர், ரிப்பேர் அதிகம் வராது, சரியாக விசில் அடிக்கும், செலவு குறைவாக வரும். நாம் உபயோகிக்கும் பொருள்களில் ஒரு சிறிதளவு பொருள் வெளியே எடுப்பதற்கு வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கும், வேஸ்டாகவும் போய்விடும். அதே நேரத்தில் ரப்பர் அவ்வளவு வெகு விரைவாக போகாது, ப்ராப்பராக விசில் அடிக்கும். குக்கரினுடைய வெயிட்டும் கனம் குறைவாகத்தான் இருக்கும். உள்மூடி குக்கரில் உபயோகித்து பழகியவர்கள் வெளிமூடி குக்கரை விரும்ப மாட்டார்கள். அந்த குக்கரில் சரியாக விசில் வருவதென்றால் 1, 2, 3 என்று சரியாக விசில் வரும். இந்த குக்கரில் சரியாக விசில் வருகின்றது. உதாரணத்திற்கு மட்டன் போன்ற பொருட்களை வைத்தோமென்றால் சிறிது தீயை குறைத்து வைத்து மேலும் 2 விசில் வைத்து இறக்கலாம். ஆகையால் குக்கர் உபயோகிப்பவர்கள் சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு சரியாக செய்தார்கள் என்றால் குக்கரில் ரிப்பேர் வருவதற்கு வசதி வாய்ப்பு குறைவுதான். ஆகையால் குக்கர் அதிகம் உபயோகிப்பவர்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி உபயோகித்தால் ரிப்பேர் செலவும் குறைவாக வரும். குக்கரின் மேல் உங்களுக்கு அதிருப்தி இருக்காது, குடும்பத்திலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு என்னிடம் தொடர்பு கொண்டு நேரில் ஃபோனில் பேசுங்கள். நன்றி நன்றி நன்றி. நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி.